அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிட்வா புயலின் வேகம் குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டராக குறைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன் வணக்கம். டிட்வா புயலின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் குறைந்ததாக வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, விவரம்? கடந்த 6 மணி நேரத்துல இலங்கையின் கடலோர பகுதிகளிலையும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் டிட்வா புயலானது மெதுவாக வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து 4 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புயலுடைய வேகம் என்பது குறைந்துள்ளது. 4 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு என்பது இன்று காலை 11:30 மணி நிலவரப்படி கடந்த 6 மணி நேரத்துல புயல் என்பது 4 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முன்பு வந்த அறிக்கையின் அடிப்படையில அந்த புயலுடைய வேகம் என்பது சற்றே குறைந்திருக்கிறது. இலங்கை திரிகோணமலையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 420 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 520 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் என்பது தற்பொழுது நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து 30ஆம் தேதி அதிகாலை வேளையில வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலை அடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்பாக புயலுடைய வேகம் என்பது 10 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்த நிலையில புயலுடைய வேகம் என்பது 4ஆக குறைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 420 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது தற்பொழுது மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது.